परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம்। கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம்। உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம்। ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம்। ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதி சக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம்। பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா। போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தலைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம்। Battle of war, man to man, daily ego war, cold war, it's a slow poison, country to country, it happens often। ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சம் எதற்கு, வீரம் வேண்டும்। மனிதனுக்குள் கடவுள் உண்டு, தேடி பாரடா, மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா। குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது தர்மயுத்தம்। அப்பான்னு சொல்லுப்பா, சொல்லு, அப்பான்னு கூப்பிடு, சொல்லு அப்பான்னு। கூப்பிடுப்பா। ரகு, ரகு, என்ன? ஐயோ, என்ன ரகு இது? ஒண்ணுல அக்கா, போன்ல பேசுற கவனத்துல கை தவறி இப்படியே கட் பண்ணிக்க। இரு, ஆயின்மெண்ட் எடுத்து வரேன்। சரி ஜார், நான் உடனே உன்னை பார்க்கணும்। ஐயோ, இப்படி பண்ணிட்டானே। இல்ல, நான் இப்போ பாம்பேல இருக்கேன், உடனடியா என்னால வர முடியாது। இல்ல, என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, நான் இப்போ வர முடியாது சொல்றேன்ல। உன்னை பார்க்கலன்னா நான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆக மாட்டேன்। சரி சரி, இன்னும் 2 நாள்ல நான் சென்னைக்கு வந்து உங்களை பார்க்கறேன்। சரிப்பா, நான் போனை வச்சிடுறேன்। அது ஒன்றும் இல்லக்கா, ஒரு ப்ரொடியூசர்
அக்கா என்னக்கா ஆச்சு? நீ என் தம்பி ரகுதானா? என்னக்கா இது? ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்ல, எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. ஏன்? இப்ப பாம்பேல இருக்கேன்னு போய் சொன்னியே, என் தம்பி ரகு எப்பவுமே போய் சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கு நான் சரிகமா பதனி சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடியே நேர்மை உண்மையை தான் சொல்லி கொடுத்தேன். இல்லக்கா, பிசினஸ்ல எப்பவுமே உண்மை பேசினா ஜெயிக்க முடியாது. அதான் சில வாட்டி பொய் சொல்ல வேண்டியது இருக்கு. இல்ல ரகு, வாழ்க்கை என்ன ஜெயிக்கிறது மட்டும்தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். பட் நீ எப்ப செத்து பொழிச்சு வந்தியோ அப்பதான் உண்மையோட அர்த்தம் எனக்கு புரிஞ்சுது, உண்மையோட மகத்துவம் எனக்கு புரிஞ்சுது. வாழ்க்கை என்ன ஜெயிக்கிறது மட்டும்தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். பட் நீ எப்ப செத்து பொழிச்சு வந்தியோ அப்பதான் உண்மையோட அர்த்தம் எனக்கு புரிஞ்சுது, உண்மையோட மகத்துவம் எனக்கு புரிஞ்சுது. சரி அக்கா, இனிமே நான் பொய் சொல்ல மாட்டேன். எப்பவுமே பொய் சொல்லாத. நீ ஜெயிக்கலாம் கூட பரவாயில்ல ரகு, பொய் மட்டும் சொல்லாத. என் தம்பி ரகு நல்லவன், உத்தமன்னு பேர் எடுக்கணும். அதான் இந்த அக்காவோட ஆசை. ஹலோ. ஹாய், இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? வீட்ல சோஃபால ஹாயா படுத்துக்கிட்டு புக் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்ல, நீ போய் சொல்ற. நீயாவது வீட்ல இருக்கிறதாவது? இல்ல தேவி, உண்மையாவே நான் வீட்ல தான் இருக்கேன். ப்ராமிஸ். சரி, அதை விடு. நீ போட்டுட்டு இருக்கிற Black and white செக்குடு ஷர்ட்டும் ப்ளூ ஜீன்ஸும் சூப்பரா இருக்கு. அப்படியா? தேங்க் யூ. ஏய், நான் போட்டிருக்கிற ஷர்ட் பேண்ட் உனக்கு எப்படி தெரியும்? காலையில இருந்து நீ என்ன பார்க்கவே இல்லையே. காலையில இருந்து பார்க்கலனா என்ன? இப்ப நான் உன்னை தானே பார்த்துட்டு இருக்கேன். என்ன? ஏய், எங்க இருக்க? ஏய், you scoundrel! ஆமா, அக்கா எங்க? வேற எங்க? கோயிலுக்கு போயிருக்காங்க. ஓ, எனக்கு ரெக்கார்டிங் இல்ல. ஆமா, என்ன இது சின்ன புள்ளையாட்டம் ஒளிஞ்சு விளையாட்டு காட்டுற? ஆமா, இதுக்கு முன்னெல்லாம் நீ தான் சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணுவ, இப்ப பண்றதே இல்ல. அதான் சரி, நாம சர்ப்ரைஸ் பண்ணலாமேன்னு பண்ணேன். சாரி தேவி, ஆக்சுவலி நான் ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால. பரவாயில்ல விடு. ஆமா, உனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கா? எந்த இன்சிடென்ட்? ஒரு முறை டிரைவிங் உட்லாண்ட்ஸ்ல நான் ஐஸ்கிரீம் கேட்டேன், ஹோட்டல்ல இல்லன்னுட்டாங்க. அப்ப நீ என்ன பண்ண? கரெக்டா சொல்லி பார்க்கலாம். சரி, நான் ஒரு க்ளூ தரேன். ஒரு க்ளூ கொடு, ஒரு க்ளூ கொடு. அப்ப நான் பாத்ரூம் போனேன். இப்போ எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. மீதி நான் சொல்லட்டுமா?
ம் நீ பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ள நான் வேகமா போய் பக்கத்துல இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருந்து நீ கேட்ட ஐஸ்கிரீமை வாங்கிட்டு வந்த. கரெக்டா? கரெக்ட்பா, உனக்கு சூப்பர் மெமரி. சரி, ஜனவரி 26 உனக்கு ஞாபகம் இருக்கா? அம்மா தாயே, எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. இப்ப ஆளை விடு. அதெல்லாம் முடியாது, சொல்லு. ஜனவரி 26 அன்னைக்கு என்ன நடந்தது? என்ன நடந்தது? நான் சொல்ல மாட்டேன், நீ தான் சொல்லணும். ஐயோ, கழுத்து அறுக்கிறாளே. அப்பா ரகுராமா, இவளை வச்சு எப்படிதான் சமாளிச்ச? என்ன ஞாபகம் வந்துருச்சா? சாரி, ஐ காண்ட் ரிமெம்பர் இட். நீயே சொல்லிட. சும்மா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு. ரியலி எனக்கு ஞாபகம் இல்ல. நீயே சொல்ல. ஏய் சொல்லு, என்ன இப்படி பாக்குற? ஜனவரி 26 உன்னோட பர்த்டே. அதுவா? நான் மறந்துட்டேன். இல்ல, நீ மறக்கல, உனக்கு தெரியாது. என்ன இது? யாராவது தன்னோட பர்த்டே மறப்பாங்களா? என்ன பேசுற நீ? ஓ, மறப்பாங்களே. ஒருத்தர் இன்னொருத்தரா ஆள் மாறாட்டம் பண்ணி நடிக்கிறப்ப மறப்பாங்க. தேவி, நீ என்ன சொல்ல வர? நீ என்னோட ரகுராம இல்ல, வேற யாரோ ஒருத்தன். தேவி, நான் ஏன் ரகுராமன் நான் பொய் சொல்லணும்? உண்மையிலே நான் ரகுராமன் தான். நோ, பொய் சொல்லாத. சரி, நான் ரகுராமன் இல்லைன்னு நீ எப்படி சொல்ற? என் வாழ்க்கையில எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்கிற விஷயம் என்ன தெரியுமா? என்ன? ஐஸ்கிரீம். அத நான் கேட்டதா நான் உன்கிட்ட சொல்லி டெஸ்ட் பண்ண. நீ உடனே வாங்கி தந்ததா கதை விடுற. இல்ல, அது வந்து நான் ஐஸ்கிரீமை விடு. அந்த ஜனவரி 26 இருக்கே, அது நீ செஞ்ச மிகப்பெரிய பிளண்டர். ஜனவரி 26 உன் பர்த்டே. அப்ப நான் சொல்லுவேன், ரகு, நீ நிச்சயமா பெரிய ஆளா வருவ. ஏன்னா உன் பர்த்டேவை இந்த நாடே கொண்டாடுதுன்னு. அது நீ மறந்துட்ட. இல்ல இல்ல, தெரிஞ்சதான மறக்கிறதுக்கு. இப்ப நீ என்ன சொல்ல வர? நிச்சயமா நீ ரகு இல்ல. நான் தான் ரகு. எவ்வளவு தடவை சொல்றது? ரகுவோட அக்கா மாதவி மேல சத்தியம் பண்ணி நான் தான் ரகுராமன்னு உன்னால சொல்ல முடியுமா? நான் எதுக்காக சத்தியம் பண்ணோம்? சத்தியம் பண்ண முடியுமா முடியாதா? முடியாது. நீ எப்படி சத்தியம் பண்ணுவ? நீதான் போலியாச்சே. லுக் தேவி, நீ தேவையில்லாம குழப்பம் பண்ற. என்ன உண்மையான ரகுராமன் இல்லைன்னு சொல்றியே? இது என் அக்கா மாதவி கிட்ட சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? கொலை நடக்கும். நான் உண்மையான ரகு இல்லைன்னு நீ இல்ல, அந்த கடவுள் வந்து சொன்னாலும் மாதவி அக்கா நம்ப மாட்டாங்க. அதான் உனக்கு வசதியா போச்சு. இது பார், வசதியோ வசதி இல்லையோ, இப்போ நான் சொல்றேன், நான் காதலிச்ச தேவி நீ இல்ல. என்ன சொல்ற? என் தேவி ரொம்ப இன்னோசன்டான ஒரு பொண்ணு. அன்பு பாசத்துக்கு அடிமையானவ. நீ நைஸா பேசி என்னை ஏமாத்த பாக்குற. நான் ஒன்னும் உன்னை ஏமாத்தல தேவி. உன்னை காதலிச்சு அது என் அக்கா கிட்ட சொல்லி உன்னையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சம்மதம் ஆகிட்டேன். இப்போ சொல்லு, உன்னை நான் என்ன ஏமாத்துறேன்? மொத்தமா இந்த உலகத்தையே ஏமாத்திட்டியே, அது போதாதா? இது பார் தேவி, இப்போ நான் ஃபைனலா ஒன்னு சொல்றேன். நான் உன்னை ஏமாத்தவும் வேண்டாம், நீ ஏமாறும் வேண்டாம். இப்போ இந்த நிமிஷத்துல இருந்து நீ இந்த வீட்டு விட்டு மட்டும் இல்ல, என் வாழ்க்கையில இருந்து போயிடலாம். ப்ளீஸ் தேவி, நீ என்ன டார்ச்சர் பண்ற மாதிரி மத்தவங்களையும் பண்ணாத. தயவு செஞ்சு இங்க போயிடு, போயிடு இங்க இருந்து. இப்ப போற ரகு. சாரி மிஸ்டர் யாரோ, பட் என்னைக்காவது ஒரு நாள் நீ என் ரகு இல்லங்கிறதுக்கு ஆதாரத்தோட கண்டிப்பா வருவ. குட் பை.
கடவுளே, எல்லாருக்கும் ஆறறிவு படிச்ச நீ இந்த பெண்களுக்கு மட்டும் ஏண்டா உள்ளுணர்வு என்ற இயலாத அறிவை படிச்ச? பாவம், உண்மை சொல்ற தேவிய நான் டார்ச்சர் பண்ண வேண்டியதா இருக்கு. எனக்கு என்னடா தண்டனை? இந்த பெண்களுக்கு மட்டும் ஏண்டா உள்ளுணர்வு என்ற இயலாத அறிவை படிச்ச? பாவம், உண்மை சொல்ற தேவிய நான் டார்ச்சர் பண்ண வேண்டியதா இருக்கு. எனக்கு என்னடா தண்டனை? ரகு, 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 என்னாச்சு ரகு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு ரகு? என்ன ப்ராப்ளம்? ஏன் உன் கண்ணெல்லாம் செவந்திருக்கு? ஒண்ணும் இல்ல அக்கா. அக்கா, சில விஷயங்களை எப்படி உங்ககிட்ட சொல்றது எனக்கு புரியல. ஏன், என்ன ப்ராப்ளம்? நான் வரும்போது பார்த்தேன், தேவி போயிட்டு இருந்தா. உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? இங்க பாரு, எதுவா இருந்தாலும் சரி, தயங்காம சொல்லு. நான் சொல்றது எந்த அளவுக்கு உங்க மனசை பாதிக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா இனிமே என்னால சொல்லாம இருக்க முடியாது. என்ன ரகு இது? பெரிய பில்டப் எல்லாம் கொடுக்குற. என்ன விஷயம்னு சொல்லு. அக்கா, இன்னைக்கு இல்ல, நான் மறுபிறவி எடுத்து வந்த உடனே ஆரம்பிச்ச இந்த வார், எஸ், ஒரு வகையில இது ஒரு யுத்தம் தான். என்னடா இது யுத்தம் அது இதுன்னு பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு? இங்க பாரு, காதலிக்கும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதெல்லாம் சகஜம்தான். பட் நீ இதெல்லாம் பெருசுபடுத்த கூடாது. இல்ல அக்கா, இது காதல்ல வந்த பிரச்சனை இல்ல. நான் ரகுராமன் இல்லைங்கிறது தான் தேவியோட பிரச்சனை. ரகு, என்னடா சொல்ற நீ? அக்கா, டென்ஷன் ஆகாதீங்க. உன்னை ரகுராமனே இல்லன்றலா? அவளுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீ ரகுராமனே இல்லன்னா அவ எதுக்கு கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும்? நீங்க வருத்தப்படுவீங்க ஒரே காரணத்துக்காக தான் இவ்ளோ நாளா அவளோட டார்ச்சரை நான் தாங்கிட்டு இருந்தேன். இனிமேலும் அதை என்னால மறைக்க முடியாது. கோர்ட்ல வந்து ஆஜராயி சந்திரசேகர் சார் விடுதலை ஆனவுடனே நான் நேரா தேவி பார்க்க அவ வீட்டுக்கு போனேன். அதுக்கப்புறம் பல சந்தர்ப்பங்களை நான் அவளுக்கு புரிய வச்சேன். அடிப்பட்ட அதிர்ச்சியில 1 வருஷம் கோமா ஸ்டேஜ்ல இருந்தேன். செத்துட்டேன்னு நினைச்சு கிட்டத்தட்ட 1 வருஷம் நீங்க மனநல பாதிக்கப்பட்டிருந்தீங்க. சரி, நீ திரும்பி வந்ததால எல்லாருக்குமே சந்தோஷம் தானே? அப்புறம் இவளுக்கு மட்டும் எப்படி? அவளுக்கே இந்த மாதிரி டவுட் வருது? சரி, திடீர்னு செத்து போனதா நினைச்ச என்ன திரும்பி வந்ததால தேவிக்கும் ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கும். கொஞ்ச நாள்ல அது சரியாயிடும்னு நான் நினைச்சேன். பட் அது நடக்கல அக்கா. இங்க பாரு ரகு, நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் தேவி கிட்ட பேசுறேன். வேண்டாம் அக்கா, வேண்டாம். வாழ்க்கைங்கிறது ஒரு நம்பிக்கை தான். அதை தொலைச்சிட்டு எதுவுமே செய்ய முடியாது. அதுவும் காதல்ல ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற அன்பும் பாசம் தான் முக்கியம். நீங்க போய் சொல்லி அதுக்கப்புறம் வேணாக்கா விட்டுருங்க, சரியா வராது. இங்க பாரு ரகு, உன் மனசு கஷ்டப்படுற எந்த ஒரு காரியத்தையுமே நான் செய்ய மாட்டேன். நான் இப்ப இத பத்தி அவகிட்ட எதுவும் பேசல. ஆனா தேவி மனசு மாறிடுவான்னு தான் எனக்கு தோணுது. நீதான் கொஞ்ச காலம் பொறுத்திருக்கணும்.
உனக்காக எவ்வளவு நாள் வேணும்னாலும் காத்திருக்க நான் தயாரா இருக்கேன். இப்போ கூட நான் உங்ககிட்ட ஏன் சொன்னேன்னா, இத பத்தி தேவி உங்ககிட்ட பேசி உங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான். இங்க பாரு, உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. நீ தைரியமா இரு, மனசு போட்டு அலட்டிக்காத, அமைதியா இரு. ஓகே? எந்த தூண்டிலையும் சிக்காத நீ, எல்லா வலையையும் அறக்குற நீ, அன்பு என்ற தூண்டில்ல பாசமங்கிற வலையில சிக்கிட்டியடா. ஹலோ, ஆர்வி டிராவல்ஸ். எஸ் நான் ராஜன் பேசுகிறேன். சொல்லுங்க சார். நெக்ஸ்ட் வீக் லண்டனுக்கு 2 டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணிருங்க. சார் ஒரு டிக்கெட் உங்களுக்கு சொல்லியிருந்தீங்க, இன்னொன்று யாருக்கு சார்? என் டாட்டர் தேவிக்கு. அப்படிங்களா சார்? சரிங்க சார். தேவி இங்கே வாமா. ஓகே சார். எங்கே போயிட்டு வர? ரகு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்ப்பா. சொல்லுமா. அப்புறம் எப்ப லண்டன் கிளம்புறீங்க? என்ன, லண்டன் கிளம்புறீங்களாவா? கிளம்புறோம். ஐ மீன் 2 பேரும் லண்டன் கிளம்புறோம். என்ன, நான் லண்டனுக்கா? சான்ஸே இல்ல. இல்லைம்மா, உனக்கு கல்யாணம் முடிஞ்சிருந்தா உன்னையும் மாப்பிள்ளையும் ஜோடியாக லண்டன் கூட்டு போயிருப்பேன். அதனால என்னப்பா? அதுதான் 1 வருஷம் கழிச்சு ஜாம் ஜாம்னு நடக்க போகுதே. அது வரைக்கும் தனியாக இருந்து என்னமா பண்ண போற? உனக்கும் போர் அடிக்கும், எனக்கும் என் கூட மகளா கூட இருந்து என்ன ஒரு சின்ன சந்தோஷம். இல்லப்பா, இங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு. அதையெல்லாம் நான் சரியா செஞ்சு முடிக்கணும். என்ன பெரிய வேலை? ஓ, ரகுராமனை பிரிஞ்சிருக்கணுங்கிற கவலையா? ஓகே, நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. நான் உங்க கூட லண்டன் வரல. சரி, உன் பிடிவாத குணத்தை நீ எப்பவும் மாற்றிக்க மாட்ட. நாங்கள் லண்டன் போக வேண்டான்னு சொன்னப்போ நீயா விரும்பி போன. இப்போ நான் கூப்பிட்றப்போ நீ வரமாட்டேங்கிற. இல்லப்பா, நீங்க முன்னாடி போங்க. நான் 3 monthsல வரேன். ஓகேவா? சரி, ஓகேம்மா. யாருக்குப்பா ஃபோன்? மாதவிக்குமா. அவங்க கிட்ட உன்னை பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போகிறேன். ஹலோ, நான் ராஜன், தேவியோட அப்பா பேசுகிறேம்மா. சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நானே உங்கள் வீட்டுக்கு வரணும்னு நினச்சேன், கொஞ்சம் ஒர்க் அதிகம். பரவாயில்ல, சொல்லுங்க. நான் லண்டன் கிளம்புறேன். திரும்பி வர்ற வரைக்கும் நீங்கள் தான் தேவியை பார்த்துக்கணும்.